அதுக்கப்புறம் இப்போ நாங்க எல்லாம் நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்றோம். அதான் நான் வெளியில கூட சொல்லி கூட்டிட்டு வந்தேன். உட்காந்து லேப்டாப்லயே ஒரு 8 hours 9 hours ஜாப் மாதிரி இருக்கு. அதனால முதுகு தண்டு எல்லாம் நிறைய பேருக்கு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 20 வரும்போதே அதெல்லாம் கிரக் கிரக் அப்படின்ற மாதிரி சவுண்ட் விட ஆரம்பிச்சிருது. ஸோ எங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு கயிற்று கட்டில் எந்த அளவுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு? ஆக்சுவலி நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணப்பவே நானும் இப்போ சென்னையில் ஒரு எம்என்சியில் கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஜாப் 9 to 5 ஜாப்ல டெய்லி ட்ராவல், சிஸ்டம் 8 hours ஒர்க் பண்ணுறது, வீட்டுக்கு வந்துமே லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த ப்ரெஷரில் இருக்கும் போது தான் எனக்கு இது தேவைப்பட்டுச்சு. ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணி எனக்குமே அந்த ஸ்பைனல் இஷ்யூஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது சென்னையில் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுறோம், அப்போ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் கட்டில் மட்டும் செய்யாமல் எல்லா ப்ராடக்ட்லையுமே காட்டன் சீட் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லா ப்ராடக்ட்லையுமே கொண்டு வர ஆரம்பித்தோம். வீட்டில் நிறைய நேரம் வந்து நம்ம சோஃபாவில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆமாம், டிவியில் கிட்ஸ்லேருந்து பெரியவங்களில் வர. ஸோ அந்த சோஃபாவையும் நமக்கு வந்து இந்த மாதிரி காட்டன் சீட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் அதையும் ரெடி பண்ணோம். ஸோ நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு சூட் ஆகுற மாதிரியே நம்ம ஆஃபீஸ் சேரை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி கயிறில் பண்ணுறதுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். தயாரிச்சிட்டீங்க? ஆமாம். ஓகே. அது இன்னும் நல்ல மூவிங் ப்ராடக்ட். எங்ககிட்ட நிறைய பேர் டிமாண்டடோட ஆர்டரில் பெண்டிங் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே, அதை பார்க்கலாமா? தாராளமாக பார்த்துக்கலாம். இது வந்து நார்மல் சேரை விட உங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம ஃபுல் டே வந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணுறோம் போது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டாக உட்காரப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்பைனும் வந்து ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் கஷ்டம்தான். ஸோ அதனால் இதில் உட்காரும் போது உங்களுக்கு மிட் ஸ்பைனை கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும். இது இந்த ஸ்லாண்டிங் கரெக்டாக நம்ம உட்கார வச்ச மிடில் போனை டச் பண்ணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா நான் அப்ப ட்ரை பண்ணதானே நம்ம பசங்களுக்கு சொல்ல முடியும். கண்டிப்பா. ஓகே. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த நடுமுதுக வந்துட்டு உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். அது டச் பண்ணது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளாவும் இருக்கு. வேணும்னா ஒரு பில்லோ சைடுல கூட வெச்சுக்கலாம். இஃப் லாங் டைம்க்கு அவங்க அதை யூஸ் பண்ண போறாங்க. குட்டி குஷன் வந்து நீங்க அந்த ஹிப் கிட்ட வெச்சிட்டீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த கேப் விடுறது ரீசன் வீவிங்க்கு வந்து எங்களுக்கு ஸ்பேஸ் தேவை. அப்பதான் கை விட்டு நம்ம பின்ன முடியும். அதனாலதான் அந்த கேப் வர்றது. ஸோ அந்த கேப்பை கவர் பண்ணணும்னா நீங்க குட்டி குஷன் வந்து சப்போர்ட் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதாவது 9 to 5 ஜாப் பாக்குறீங்க அப்படின்னா, அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமா இந்த சேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு, அவ்வளோ சூதிங்கா இருக்கு. ஆக்சுவலா நம்மளுடைய போன்ஸ்க்கும் நம்மளுடைய எலும்புகளுக்கும் ரெண்டு ஒண்ணுதான். பட் நம்ம உடம்புக்கே வந்துட்டு அது ரொம்ப ஆப்டா இருக்கு அண்ட் வெரி ஹெல்தி கூட இல்லையா? நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல் டே சிஸ்டம் ஹீட் வந்து நம்ம இந்த மாதிரி ரோலிங் சேரோட ஹீட்ல உட்காந்து நம்ம ஒர்க் பண்றது, இதை ஆப்ஷனாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க.